பார்த்தேன். எப்படி ப்ரோ இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மீசைய முறுக்கு நட்பே துணை மாதிரி இது கொஞ்சம் ஸ்மாஷ் ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதான் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. இல்லை இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு படம் பார்க்குறேன்? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பார்க்குறேன். முகம் சுளிக்கிற மாதிரி சீனில் எதுவும் கிடையாது. க்ளீன் நியூஸ் சர்டிஃபிகேட் தான். படத்தில் அந்த மாதிரி சீனும் எதுவும் கிடையாது. ரொம்ப க்ளீனாக இருக்குது. குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கும்? 5க்கு 3.54 அந்த ரேஞ்சில். படத்தில் எதுவுமே அவ்வளோவா பயங்கரமாக நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வெல் சீனு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ரொம்ப தெரிச்சிட்டாங்க. இன்டர்வெல்ல அந்த கிளைமேக்ஸில் தெரிச்சிட்டாங்க. சாங்ஸ் வந்து ஒரு 3 சாங் வந்திருக்கு. மீதிலாம் அப்படியே பிஜிஎம்மாக சாங்காக நிறையா வந்திருக்கு. அச்சமில்லை கடைசியில் வந்து போராடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த 2 பாட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்தால் அந்த 2 ஹவர் 2 hours 10 minutes கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். எதுவுமே எனக்கு போன மாதிரியே மூவ் ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃப்லையுமே ஃபன்னாக சும்மா ஃபுல்லாக போகாமல் கரெக்டாக கதையோட போய் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக போயிருக்கேன். எங்கேயுமே லேக் இல்லை. கோர்ட் ரூம் ட்ராமா மட்டும் லைட்டாக கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு எதுவுமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியலை. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சக்கப்புறம் நல்லா இருக்கும். பெருசாக கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். பயங்கரமான ட்விஸ்ட் அது. ஒன்லைன் வந்து அதான் டெவலப் ஆகாத வில்லேஜஸில் இந்த மாதிரி ஃபீமேல் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வெளியே ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மூவியில் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜஸில் இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிற பர்சன்ஸில் வந்து ஒரு ஓப்பன் அப் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. படத்துக்கு பிடி சார் பிடி சாரா அவர் பிடி சாராக இருக்கார். பிடி சார் மெசேஜ் வந்து கரெக்டாக கன்வே பண்ணி மெசேஜ் கரெக்டாக கன்வே இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா அது ஃபீல் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் போய் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகிட்டு பயங்கரமாக இருக்குது. மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர்ஆர் எல்லாமே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரியலி குட். காமெடி சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அது ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கு. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் ப்ரோ கிட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க மோஸ்ட்டாக ஆர்டிஸ்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரியலி ஒக்கா இருக்குது. எங்கன்னா லேக் இருக்கா? லேக் எனக்கு ஃபீல் ஆகல ப்ரோ. நல்லா இருக்குது. ரியலி பார்க்கலாம் எல்லாரும். அந்த 2 hours 10 minutes பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். ஃபீமேல் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க வந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். ஸோ போர் அடிக்கும். இல்லை இருக்காது. ரியல் லைஃப் என்ன ஹீரோயின் நல்லா இருக்காங்க ப்ரோ. செம்மையாக இருக்குது. கேரக்டர்ஸ் அவங்க தான் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் எல்லாம். ஸோ நல்லாயிருக்கு. இருக்குது ப்ரோ. சாங் ஃபஸ்ட் ஆஃப்லாம் அவங்க ஓரியன்ட் தான். அவங்க 2 பேர் இருக்க மாதிரி தான். நல்லா இருக்குது பார்க்கலாம். சூப்பர். பிடி சார் ப்ரோ ரொம்ப நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஆமாம் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸு பிஜிஎம் எல்லாம் வந்து ஆஸ் 25th மியூசிக்கு ரொம்ப இதாக வந்திருக்கு படம். ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ? 5ல் வந்து 3.5 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க? உமன் ஹராஸ்மெண்ட் ஆகுது. பிடி சாரா எப்படி வந்து நல்லா இருக்கும். ஓவரால் ஓகே பார்க்கலாம். நல்லா எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. என்ன சொல்ல வராங்க? இல்லை உமன்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் இதுவாக ரெஃபர் பண்ணுற படம் தான். நல்லாயிருக்கும் பாருங்கள். உமன்ஸ்லாம் பார்க்க வேண்டிய படம் கன்ஃபார்ம். ஆமாம் பிடி சார். ஆமாம் அவர் ஆக்டிங்கில் எப்படி இருந்தது? சூப்பராக பண்ணிருக்கேன். செம்ம டிஸ்ட்டு. ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான். எவ்வளோ ரேட்டிங்? 10க்கு ஒரு 7.5 கொடுக்குறேன்.